ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் ஒரு கார்டன் vlog போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த கார்டனில் பர்ச்சேஸ் பண்ண கொஞ்சம் ரோஜா பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, பாட்டிங் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எப்படி பாட் பண்ணுறோம், அந்த பிளான்ட்டை நீங்கள் எப்படி கரெக்டாக வச்சிங்கன்னா நல்லா அழகாக துளிர்த்து வருது அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாருமே நாங்கள் ரெட் ரோஸ் வெரைட்டி தான் வாங்கியிருக்கோம், ஒரு எல்லோ ரோஸ் வாங்கியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மண் கலவை பார்த்திங்கன்னா மண்புழு உரம், அப்புறம் செம்மண், அப்புறம் வீட்டிலே செய்ய நம்ம மக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய எருவு, இதெல்லாமே சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அந்த பாட்டிங்கில் இருந்து அந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இது டிரெக்டாக இதை பாட்டில் நம்ம வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா அந்த மண்ணோடவே நீங்கள் வச்சிடணும் அவங்க கொடுக்குறத, இல்லைனா அந்த வேர் எல்லாமே உடைஞ்சிரும். அதை உடையாமல் அதை கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக துளிர்த்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூலாம் பார்த்திங்கன்னா மலர்ந்த உடனே நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. எவ்வளோக்கு அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரோஸ் செடி சீக்கிரமாக துளுர்த்து வளர்ந்துடும். இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் ரோஸ் பிளான்ட்டு. இது பார்த்திங்கன்னா 2 இட்லி பூ செடியும் வாங்கியிருந்தோம். பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸோ அதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் ரெட் ரோஸ்லேயே ரெட் டபுள் கலர், அதாவது ரெட் உள்ளார கீழே ஒயிட்டு டபுள் கலர் வெரைட்டி. இது செம்பருத்தி செடி ஒன்று வாங்கியிருந்தோம். இதெல்லாம் தான் நாங்கள் இதில் இப்போ பாட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு குரோட்டனும் சாமந்தி செடியும் வாங்கியிருந்தோம். அதுவும் நாங்கள் இப்போ வச்சிடலாம். இதுதான் அந்த குரோட்டன் பிளான்ட்டு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதுவும் வாங்கியாச்சு. இப்போ இதை நம்ம பாட்டிங் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சாமந்தி செடி. இது அவங்களே பாட்டோடே சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் சின்ன பாட்டில் மீடியம் சைஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் பதியம் போட்டிருக்குன்றதுனால இந்த பாட்டோடு இருந்ததை அப்படியே எடுத்துக்கிட்டோம். இன்னும் ஒரு செடி மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் மழையில் இருந்ததுனால அப்படி ஆகிடுச்சு. அந்த ஃப்ளார்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு வரும்போது. ஸோ அதனால் அதை மட்டும் நாங்கள் அப்படியே வச்சுட்டு இந்த பாக்கெட்டில் உள்ளதை அதே மாதிரி ஒரு பாட்டில் வச்சிடலான்ட்டு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் அங்கே பர்ச்சேஸ் பண்ண பிளான்ஸு. இப்போ இதையும் நம்ம பாட்டிங் பண்ணிடலாம். அங்கே பர்ச்சேஸ் பண்ண பிளான்ஸ் எல்லாமே நம்ம பாட்டிங் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு லைன் ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ் தான் இங்கே, பட் அதை நாங்கள் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கவே அந்த ரோஸ் பிளான்ட்ஸும் அந்த குரோட்டன்ஸும் ப்ளஸ் சாமந்தி இன்னும் துளிர்த்து நிறைய முக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டில். ஸோ அதனால் அந்த ஸ்பேஸே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் நம்ம இந்த மாதிரி பாட்ஸில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே இது சிம்பிளான மெத்தட். பாட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதும் சரி, எல்லா பிளான்ட்ஸும் கொஞ்சம் கலர்ஃபுல்லான பிளான்ட்ஸ் எல்லாமே, ரோஸும் சரி, நமக்கு அந்த இட்லி பூவும் சரி, செம்பருத்தியும் நிறைய பூலாம் வச்சதுன்னா எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.